கிழக்கு வெளுத்து நேரமாச்சு நாம் பெத்த மக்கா. நான் சொல்லுற கருத்தை கேளுங்களே நாம் பெத்த மக்கா. உன் பாட்டி சொல்லும் வைத்தியத்தை தட்டி விடாதே. உன்னை வாட்டி வதைக்கும் நோய்கள் எல்லாம் கிட்ட வராதே. கிழக்கு வெளுத்து நேரமாச்சு நாம் பெத்த மக்கா. நான் சொல்லுற கருத்தை கேளுங்களே நாம் பெத்த மக்கா. மரஞ்செடி கொடியிலெல்லாம் மூலிகை உள்ளது, இது பொதிகை மலையினிலே அகத்தியர் கண்டது. போகர் போன்றவரால் ஏற்றம் கொண்டது, இது தமிழர்கள் எல்லாருக்கும் பெருமை தந்தது. இந்த சித்த மருந்தை செய்ய நமது அடுப்படியே உகந்தது. தேசம் போற்றும் சித்தம், நம்ம தேகம் போற்றும் சித்தம். நாம் உண்ணும் உணவே மருந்து, இத உணர வேணும் நித்தம். மலர்கள் எல்லாம் பூத்து குலுங்கும் இனிய வேளையில், இனி நாளும் ஒரு மூலிகை நமது பொதிகையில். மலர்கள் எல்லாம் பூத்து குலுங்கும் இனிய வேளையில், இனி நாளும் ஒரு மூலிகை நமது பொதிகையில். வணக்கம் நேயர்களே. மல்லியே இல்லை அப்படின்ற அளவுக்கு சமையலில் நம்ம மல்லியை பயன்படுத்திட்டு வர்றோம். மல்லி ரசம், மல்லி துவையல் அப்படின்னு. அந்த மல்லியோட மருத்துவ குணம் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கலாம். நாளும் ஒரு மூலிகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்குது மல்லி. இன்று நாளும் ஒரு மூலிகையில் மல்லியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மல்லிக்கு மாற்று பெயர்கள் உண்டு. தனியா, உருளி அரிசின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது கிராமத்திலிருந்து நகர்ப்புறம் வரைக்கும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன குத்திச்செடி இனம். இதில் சீமை மல்லியும் இருக்குது, நாட்டு மல்லியும் இருக்குது. இந்த நாட்டு மல்லிங்கிறது பார்த்திங்கன்னா கிராமத்தில் ஆங்காங்கு தன்னுடைய தேவைக்கு, வீட்டு தேவைகளுக்கு பயன்படுத்துவாங்க. இதில் துவையல், ரசம், சூப்பு, சமையலில் மற்ற இதுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடியது இந்த இலை. ஆனால் இதனுடைய விதை இருக்குது பாருங்கள். இந்த விதை பார்த்திங்கனாக்க வீட்டில் மசாலைக்கு பயன்படுத்துகிறோம். வீட்டில் தினமும் உண்ணக்கூடிய உணவு வகையில் அஞ்சார பெட்டியில் இருக்கக்கூடியது ஒரு வகையில் மல்லி. அஞ்சார பெட்டியில் அடங்கியிருப்பது மல்லி. இந்த மல்லி பார்த்திங்கன்னா பித்த சம்பந்தப்பட்ட நோயை குணப்படுத்துது. பித்த சம்பந்தப்பட்ட நோயை குணப்படுத்துது. பித்தம்னாக வாய் ருசி இருக்காது, தலை சுற்று அப்படியே கிருகிருன்னு சுற்றும். சிலர் பேச்சு திறன் வராது, வாயில் எச்சில் உமிழ்நீர் ஊறும். அது ஊறும் பொழுது அந்த ருசி இல்லாமல் இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா உடல் சோர்வாக இருக்கும். இந்த பித்தம் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு சிலர் பார்த்திங்கனாக்க விரல் விட்டு அந்த பித்தத்தை வெளியெடுப்பாங்க. அப்படிப்பட்ட பித்த நோய்க்கு பார்த்திங்கனாக்க மல்லி ஒரு பெரிய வரப்பிரசாதம். உணவுகள் உண்ண முடியாத நிலையில், ருசி இல்லை, சாப்பிட முடியலன்னா மல்லித்துவையில் வச்சு சாப்பிடுவோம். அதான் மல்லி சட்னியை. இந்த மல்லி விதை இருக்குது பாருங்கள். இந்த மல்லி விதையை சாதாரணமாக எல்லா இடங்களையும் பயிர் செய்யக்கூடியதாக இருந்தாலும், சிறு விவசாயிலேருந்து பெரிய விவசாயி வரைக்கும் வீட்டு தோட்டத்தில் வரைக்கும் நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய இந்த மல்லி. இந்த மல்லியை பொன்வறுவலாக வறுத்துட்டு அதை இடித்து சூரணம் செஞ்சு தினமும் கஷாயம் பண்ணி சாப்பிடுவது உண்டு. தேவையான அளவு நல்லா இடித்து சூரணம் பண்ண இந்த மல்லியை ஒரு தேக்கரண்டி அளவு, ஒரு எலுமிச்சம்பழம் பாதி பழத்தை அதில் புழிஞ்சு விட்டு, இஞ்சியை லேசாக தட்டி போட்டு கொதிக்க வச்சு அதை நல்லா வற்ற வச்சு அதை சாப்பிட்டோம்னாக்க பித்த சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகும். அதாவது பித்த சம்பந்தப்பட்டோம்னாக்க கபால சூடு, முறை ஜுரம், சிலருக்கு நடுக்கு ஜுரம் போன்ற நிலைகளை கூட குணப்படுத்தும். அதே போல் தனியாக இன்றைக்கி தனியா அப்படின்னாக்க இது தனியாகவே இருக்குன்னு இல்லை. தனியா இது வடநாட்டு சொல். இந்த தனியாவை சாதாரணமாக கிராமங்களில் சும்மா அப்படியே இடிச்சிட்டு மது உண்டவனுக்கு கொடுப்பது உண்டு. மது உண்டவர்கள் அதிகமான போதையில் வெறியில் இருக்காங்கனாக்க அந்த வெறித்தன்மையை மாற்றுறதுக்கு அந்த மல்லி ஒரு பகுதி, கடுக்காத்தூள் ஒரு பகுதி, காடி தண்ணினா பழைய தண்ணி, பழைய தண்ணினா பழைய சோத்து தண்ணி. நேற்று சோறு வடித்தோம், அந்த
சோறில் வந்து தண்ணியை ஊற்றி வச்சு மறாவது நாள் கஞ்சி இருக்குது பாருங்களேன், அந்த கஞ்சியில் மேலே தெளிவாக இருக்கிறது தாங்க உங்களுக்கு அந்த தண்ணி, அதாவது காடி. அந்த காடியை வந்து ஒரு பகுதியை வச்சு அந்த காடியில் அரைச்சி கலக்கி கொடுத்தோம்னா மதுவரி மாறும். அதாவது குடிபோதையில் உள்ளவங்களை வந்து உடனடியாக அதாவது பழைய நிலைக்கு கொண்டு வரும். அதே சமயத்தில் செரிமானத்துக்கு சிறந்தது. இப்போ நாம் வந்து சில இடங்களில் வந்து பெரிய பெரிய கடைகளில் சாப்பிடும் பொழுதும், சின்ன கடையில் கூட வச்சுட்டாங்க இப்போ, அதாவது சோம்பும் மல்லியும் வறுத்து வச்சுருப்பாங்க. சோம்பு மல்லியும் வறுத்து வந்து வச்சுருப்பாங்க. அப்போ நாம் மாமிச உணவாக இருக்கட்டும், கொழுப்பு ஆகாரங்களாக இருக்கட்டும், இல்லை கெட்டுப்போன உணவுகளாக இருக்கட்டும், இல்லை பழைய உணவுகளாக கூட இருக்கட்டும், அந்த உணவுகளை சாப்பிட்டதுக்கு பின்பு செரிமானம் இல்லாமல் அடிக்கடி ஓக்காலாம், ஏப்பம் வந்துக்கிட்டுக்குன்னா அந்த ஏப்பத்தையும் தடை செய்யும், அதை நிறுத்தும். வயிற்று சம்பந்தப்பட்ட நோயையும் குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மல்லிக்கு உண்டு. இந்த மல்லி கஷாயம், நிறைய பேருக்கு மல்லி கஷாயம்னாக்க சுக்குமல்லி காப்பியை மட்டும்தான் தெரியும், நினைவுக்கு வரும். சுக்குமல்லி காப்பி நினைவுக்கு வரும். இந்த சுக்குமல்லி காப்பியில் வந்து சுக்கு ஒரு பகுதி, மிளகு ஒரு பகுதி, மல்லி ஒரு பகுதி, அதிமதுரம் ஒரு பகுதி, இதை மூணுமே இடித்து, அதாவது பொன்னூரில் வறுத்து இடித்து தூள் பண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம சுக்குமல்லி காப்பியாக தண்ணியில் கொதிக்க வச்சு பனங்கள் கண்டு போடுறோம், கருப்பட்டி போடுறோம், இல்லை வெல்லம் போடுறோம், ஜீனி போடுறோம். அவங்க சுவைக்கு ஏற்றவாறு நம்ம சாப்பிட்டோம்னாக்க வயிற்று பொறுமலை நீக்குது, நெஞ்சு எரிச்சலை நீக்குது. அதே சமயத்தில் வந்து இருதயத்தை வந்து உறுதிப்படுத்தக்கூடியது மல்லி. இருதய சம்மந்தப்பட்ட நோய் வராமல், ஒரு சிலருக்கு இருதய படபடப்பு அதிகமாக துடிக்கும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கனாக்கா சோவாக மெல்ல துடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து குத்துறது மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு மூச்சு திணறல் வந்து மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கும்பொழுது படபடன்னு அடிக்கும். அப்படிப்பட்ட நோய்களை, இருதய சம்மந்தப்பட்ட நோயை குணப்படுத்தக்கூடியது மல்லி. இந்த மல்லி வந்து சாதாரணமாக இடித்து சும்மாவே இடித்து ஒத்தனம் கொடுப்பதும் உண்டு. அதை வறுத்துட்டு இடித்து ஒரு துணியில் வச்சு தலையில் வந்து தலை கனமாக இருக்குது, ஒரு சிலருக்கு வந்து தலை பாரமாக இருக்குது, தலைவலி வருது, அடிக்கடி மூக்கு ஒழுகுது, கண் எரிச்சல் வருதுன்னா அப்படிப்பட்ட கபால நீரையும் போக்கக்கூடிய தன்மை இந்த மல்லிக்கு உண்டு. நேயர்களே, சமையலுக்கு மட்டுமே பயன்படுத்திட்டு வந்த மல்லியோட மருத்துவ குணத்தை மருத்துவர் ஐயா சொல்லி நம்ம கேட்டோம் இல்லையா? இனி மல்லி எப்படி மருந்தா பயன்படுது பார்க்கலாம். இந்த மல்லிக்கு பல மருத்துவ குணங்கள் இருந்தாலும் தினமும் நாம் உண்ணக்கூடிய உணவில் மல்லி வந்து ஒரு முக்கியமான மூலப்பொருளாக பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த மல்லியினுடைய மருத்துவத்தை தெரிஞ்சோமோ இல்லை அதோடைய மகத்துவம் தெரிஞ்சு பயன்படுத்துகிறோமோ தெரியாது. ஆனால் அந்த மகத்துவத்தில் சிலதை பார்ப்போம். இப்போது இது மல்லி, இது கொத்தமல்லியுடைய இலை. இந்த இலையை வந்து நாம் வந்து சூப்பாவோ துவையலாவோ மற்றபடி சாம்பார்லேயோ நம்ம எல்லாத்துக்கும் உணவாக சேர்க்குறோம். ஆனால் இதனுடைய விதை அது மல்லி. அந்த மல்லி ஒரு பெரிய மகத்துவம் கொண்டது. ஒரு கைப்பிடி அளவு மல்லியை எடுத்துக்கணும். அந்த மல்லியை எடுத்து வந்து பொன் வறுவலாக வறுக்கணும். வறுத்துட்டு அதை இடித்து தூள் பண்ணி சாப்பிட்டோம்னா சிரியா கழிச்சல், இரத்த கழிச்சல், வயிறு உப்பி இருக்குது பாருங்களேன், அந்த மாதிரியான கழிச்சலை குணப்படுத்துது. இந்த மல்லி இருக்குது பாருங்கள், அவரவர் நம்ம வீடுகளில் பயன்படுத்துகிறோம். இந்த மல்லியை வந்து பொன் வறுவலாக வறுத்துட்டு நல்லா தூள் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தூள் பண்ணி வச்சுக்கிட்டு காடித்தண்ணின்னு சொல்கிறது, அதான் மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்க, காடித்தண்ணி. அது வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணின்னா பானத்தண்ணி, அதாவது நீராகாரம், பழைய நீராகாரம். அந்த நீராகாரத்தில் 100 மில்லி அளவு, அதாவது வறுத்து தூள் பண்ணின மல்லித்தூள் இருக்குது பாருங்களேன், அது ஒரு தேக்கரண்டு அளவு. மதுவெறி நீங்கும். அதாவது தினமும் வந்து மது இருக்குது பாருங்களேன், இந்த மதுவை சாப்பிட்டு அலம்பல் பண்ணக்கூடியவங்களுக்கு உடனே நிப்பாட்டக்கூடியதுக்கு ஒரு பெரிய அருமருந்துங்க இது. இது மல்லி. மீண்டும் சொல்கிறேன், இந்த மல்லி தேவையான அளவு எடுத்துக்கணும், அது ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். பொன் வறுவலாக வறுத்துடணும், வறுத்து இடித்து தூள் பண்ணி வச்சுக்கணும். மது அருந்தினவங்களுக்கு வந்து நீராகாரம், அதான் காடித்தண்ணின்னு சொல்கிறது. அந்த நீராகாரம் 100 மில்லி அளவில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கலந்து நம்ம சாப்பிட்டோம்னா அந்த மதுவெறி நீக்கும். இப்போது நிறைய பேருக்கு தெரியும் சுக்குமல்லி காப்பியை பற்றி. இந்த மல்லி வந்து பார்த்திங்கனாக்க வந்து ஒரு சுக்குமல்லி காப்பியில் சில நண்பர்கள் வந்து விருந்தினருக்கு போனோம்னாக்க சுக்குமல்லி காப்பி கொடுப்பாங்க.
இந்த மல்லியை மூலதனமாக வைப்பாங்க. அந்த மல்லி ஒரு வறுத்துருவாங்க, அடுத்து சுக்கு ஒரு துண்டு போடுவாங்க, பனங்கள் கண்டு இப்போ தேவையான அளவு போட்டுக்குவாங்க. அது சுக்கு மல்லி காப்பி. வர்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா செரிமான குறைவு, அதான் நேற்று சாப்பிட்டது இல்லை காலையில் சாப்பிட்டது, இதெல்லாம் செரிமானம் இல்லாமல் வயிற்று உப்பிசமாக இருக்குனாங்க ஒரு விருந்தினரை உபசரிக்கும் பொழுது நல்ல உணவருந்துவதற்கு நாம் ஏற்றதாக பயன்படுதுங்க சுக்குமல்லி காப்பி. இந்த சுக்குமல்லி காப்பியை பார்த்திங்கன்னா சாதாரணமாக சுக்குமல்லி காப்பியா அப்படின்னு ஏளனமாக சொல்கிறாங்க. ஆனால் சுக்குடைய விலை பார்த்திங்கன்னு சொன்னோம்னா சுப்பிரமணியனுடைய விலையாகி போச்சு. இன்னைக்கு கருப்பட்டினுடைய விலை, அதை பனங்கற்கண்டுடைய விலை பார்த்திங்கன்னா பனைமரத்துக்கு மேலே ஏறி போச்சு. 250 ரூபா சொல்கிறாங்க. ஏன்னா ஏழைகள் சாப்பிட்ட உணவு இன்றைக்கி பணக்காரர்கள் உணவு, ஆடம்பர உணவாக போச்சு. அதனால் இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நாம் சாதாரணமாக தேனில் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைகளுக்கு தேனில் கலந்து சாப்பிட்டோம்னாங்க செரிமான குறைவு போகும். பிள்ளைகள் அடிக்கடி அழுகிட்டே இருப்பாங்க, அந்த அழுகிறத நிற்கும். உடல் உற்சாகமாக இருப்பாங்க, உணவில் நாட்டம் பெறுவாங்க. இப்போது சாதாரணமாக உங்களுக்கு இந்த கருவேப்பிள்ளையை தூக்கி போடுறது மாதிரி யாருமே இப்போ உங்களுக்கு மல்லிக்கீரையை யாரும் தூக்கி போடுறதில்ல. இந்த வேரை மட்டும் நீக்கிட்டு அதை இடித்து சாறு எடுத்து அந்த சாரோட சம அளவு தேன் கலந்து குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி பச்சையாக நாம் சாப்பிட்டோம்னாவே சில நாட்களுக்கு சாப்பிட்டோம்னாக்க கண்ணு தெளிவாகும், செரிமான குறைவு இருக்காது, மயக்கம், பித்தத்தினால் ஏற்படக்கூடிய மயக்கம், தலை சுத்து, ஒரு கிறுகிறுப்பு போன்ற நோய்கள் வராது. இப்போது சிலருக்கு உடம்பு அலுப்பாக இருக்குது, நீண்ட தூரம் பயணம் செஞ்சோம், இல்லை உங்களுக்கு பார்த்திங்கன்னா கடுமையாக வேலை செஞ்சுட்டு வந்தோம், உடம்பு அலுப்பாக இருக்குது அப்படின்னா அந்த அலுப்பை போக்கக்கூடிய தன்மை இந்த மல்லிக்கு உண்டு. இதில் காட்டு மல்லி, அது மலை மல்லின்னு 2 வகை இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி உள்ள இடங்களில் வளரக்கூடிய மல்லி வேறு, தண்ணி பார்க்காம அப்பப்போ விழுகிற மலையில் அத்தி பூத்த மாதிரி அப்பப்போ விழுகிற மலையில் காய்க்கக்கூடிய மல்லி வேறு. அந்த மல்லி காய்ச்சலுக்கும் பாய்ச்சலுக்கும் உள்ள மல்லி ஒரு சிறந்த வகையான மல்லி. இது மதுவெறியை போக்குது, மலச்சிக்கலை போக்குது, ஜீரண சக்தியை போக்குது, சீதக்கழிச்சல்லேருந்து இரத்த கழிச்சல் போன்ற நோய்களை குணப்படுத்துது, கவ்வால நீரில் தலை சூடு சம்பந்தப்பட்ட நோயை போக்குது. அதே சமயத்தில் பார்த்திங்கனாக்க உடல் ஆரோக்கியத்துக்கு நல்ல உணவாக, நல்ல மருந்தாக, உணவே மருந்து மருந்தே உணவுங்கிற முறையில் நமக்கு மல்லி ஒரு மூலம். மீண்டும் மற்றொரு மூலிகையோடு சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம். மல்லியோட மருத்துவ குணம், அது எப்படி மருந்தா பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் சி. சொக்கலிங்கம் சொல்ல கேட்டோம் இல்லையா? நாளும் ஒரு மூலிகையில் மற்றும் ஒரு மூலிகையோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.